நீ தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவள் அப்படின்னு. அப்போ எங்க நீங்க சமத்துவத்தை நாங்கள் வலியுறுத்துவோம், சமத்துவத்தை சாத்தியப்படுத்துவோம் என்று நீங்க சொல்றீங்க? இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது தானே. சரி, ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை பிரசிடென்டா நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கும் வரமுறைகள் வச்சிருக்காங்க. நீங்க கோயிலுக்குள்ள கர்ப்பகுடிக்குள்ள வந்துடக்கூடாது, நாங்க கோயில திறப்போம், அதுக்கு உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கூட நாங்க கொடுக்க மாட்டோம். ஏன்? நீ தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாரத ரத்னா விருது அத்வானி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் வீட்டை விட்டு நடக்கக்கூடிய ஒரு நிலையில இல்லை அப்படின்றதுனால ஒரு பிரசிடென்ட்டும் பிரதமரும் போய் அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் அந்த பாரத ரத்னா விருதை கொடுக்கறாங்க. அது கூட நம்ம ஒத்துக்கலாம். அவருக்கு உடம்பு முடியல, அவர் உட்கார்ந்து இருக்காரு, பக்கத்துல பிரதமர் உட்கார்ந்து இருக்காரு. நம்ம பிரசிடென்ட் முதல் குடிமகள், இந்தியாவின் முதல் குடிமகள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதனால் மட்டும் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார் அவர். அப்போ எங்க நீங்க சமத்துவத்தை நாங்கள் வலியுறுத்துவோம், சமத்துவத்தை சாத்தியப்படுத்துவோம் என்று நீங்க சொல்றீங்க? இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது தானே. அது நாங்க ஏதாவது பொய்யா சொல்றோமா? நீங்க நிறைய பொய்களை கட்டவிழ்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுடைய நிலைப்பாடு, நீங்க சொல்ற பேச்சு ஒன்னாக இருக்கு, நீங்க செய்யற செயல் வேற மாதிரியாக இருக்கு அப்படின்றத இது சொல்லிக்கிட்டே இருக்கு. மணிப்பூர்ல நடந்த அந்த கொடுமையை, அந்த பெண்களுக்காக ஒரு வார்த்தை அவர் பேசி இருந்தால் சரி, எங்க பெண்களுக்காக பேசுற பிரதமரா இருக்காரு. ஏன்னா பிரதமர்ன்றது என்ன? ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லா மக்களுக்குமே ஒரு சமத்துவமான விஷயங்களை செய்பவர்கள் என்பதுதான். இப்ப ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கும் பிஜேபி சேர்ந்தவர்களுக்கும் வேற மாதிரியான ஒரு ஆட்சி எல்லாம் இங்க நடக்கலையே. இங்க நிறைய பேரு அதிமுக சேர்ந்தவர்களா இருக்கலாம், எஸ்டிபி சேர்ந்தவர்களா இருக்கலாம். ஆனா இந்த உரிமை தொகையோ இந்த இலவச பேருந்து சலுகையோ அவங்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஆட்சியில் வந்ததன் பிறகு எல்லாரும் சமம், எல்லாருக்கும் எல்லாமும் போய் சேர வேண்டும் என்பது. மழை மாதிரி இருக்கணும், வெயில் மாதிரி இருக்கணும், எல்லாருக்குமே தானே. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அந்த பெண்களுக்காக ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசினதே கிடையாது. அது மட்டுமல்ல, நம்ம நாடு பெருமை அடையக்கூடிய மாதிரி மல்யுத்த வீராங்கனைகள் நமக்காக பதக்கங்கள் வென்று வந்திருக்கிறாங்க. அந்த பெண்களுக்கு ஒரு பாலியல் சுரண்டல் நடந்திருக்கு, எங்களுக்காக உங்கள் கட்சியை சேர்ந்தவர்னால் எங்களுக்கு இந்த பாலியல் சுரண்டல் நடந்திருக்கு, இதை நீங்க தட்டி கேளுங்க அப்படின்னு கேட்டபோது எவ்வளவோ நாட்கள் போராடுனாங்க, செவிசாய்க்கல, வாயை திறக்கவே இல்லை. அவங்க வென்ற இந்த பதக்கம் எங்களுக்கு இது வேண்டாம், இந்த நாட்டுக்காக நாங்க உழைச்சோம், எங்களுக்கு மரியாதை இல்லைன்னா இந்த பதக்கமே வேண்டான்னு கங்கையில விட போனாங்க. அப்ப கூட இவர் ஒரு வார்த்தை பேசவே இல்லையே, இதுவரைக்கும் ஒரு வார்த்தை பேசவே இல்லையே. அது எப்படின்னா, பாஞ்சாலி நின்றுட்டு இருந்து எல்லாரையும் கேட்டா, நீங்க கேளுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது யாருமே வாயை திறக்கலன்ற மாதிரி இவங்க வாயை திறக்காம இருந்திருக்காங்க அப்படின்றது என்ன சொல்லுது? பேட்டி பச்சாவ் பேட்டி பச்சாவ்னு இப்ப சொல்றதெல்லாம் நம்ம நம்புவோம்? நம்ப கூடாது, நம்ப மாட்டோம் என்று இப்போ இல்ல, ஏற்கனவே நடந்த பாராளுமன்ற தேர்தலையே நாம ஒரு அதிரடியான ஒரு தீர்மானமான ஒரு முடிவை காமிச்சிட்டோம்.